வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். சோபக்கிருது ஆண்டு அதில் வரக்கூடிய மாசி மாதத்திற்கான பலாபலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 13 முதல் மார்ச் 13 இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதில் மாத பலன் அப்படின்னாலே சூரியனை மையமாக வைத்து சொல்லுவது தான். சூரியனின் மாற்றம் தான் மாத பலன். தை மாதத்தில் சூரிய பகவான் மகரத்தில் இருந்தார். மாசி மாதம் இப்போது கும்பத்துக்கு வந்துட்டார். வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு, சனி பகவான் மாற்றம் இல்லை. ஏனைய கிரகங்களின் மாற்றம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா இந்த வாட்டி புதனும் சுக்கிரனும் மட்டும்தான் 2 வாட்டி மாறுறாங்க. 13/2/2024 புதன் கும்பத்துக்கு மாறுறார். 13/2/2024 மகரத்துக்கு சுக்கிரன் மாறுறார். 2/3/2024 மீனத்துக்கு புதன் மாறுறார். 8/3/2024 கும்பத்துக்கு சுக்கிரன் மாறுறார். இந்த மாற்றங்கள் மிதுன ராசிக்கு இந்த மாதம், தமிழ் மாதம் மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் நம்ம சொல்லிடணும். நம்ம தினப்பலன் சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்லிட்டு வருவோம். அதில் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில ராசிக்காரருக்கு ஒரு சில கிரகங்கள் யோகத்தை செய்யும், ஒரு சில கிரகங்கள் தோஷத்தை செய்யும். தோஷம்னா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய கிரகமாக இருக்கும். அந்த வகையில் செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை செய்யாத ஒரு கிரகம், நன்மை செய்யாத கிரகம், பிரச்சனைக்குரிய கிரகம். அவர் இப்போ உச்சமாகிறார். நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் உச்சமானால் கெடுதல்கள் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. 6ஆம் அதிபதி அவர். கடன், ருண, ரோகம், சத்ரு, வம்பு, வழக்குக்குரிய கிரகம் உச்சமாகிறார். இதுகாலம் வரைக்கும் அவர் உச்சமாகி சூரியனோடையும் சேர்ந்திருந்தார். இப்போ சூரியன் விலகிட்டார். அதனால் தனித்து செவ்வாய் இருக்கார். அங்கே இருந்தபோதும் சூரிய பகவான் மறுபடியும் போய் சனி பகவானோட இணைகிறார். சூரியன் 3க்குடைய கிரகம். இந்த மாதிரி கிரக இணைவுகள் அந்தளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சரியான அமைப்பில் இல்லை. அதனால் ஒரு மத்தியம பலன்தான். உங்களுடைய பிறவி ஜாதகத்தோட வலுவை வைத்து தான் இந்த மாதம் இருக்கும். இருந்தபோதும் நம்மளுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வம், இந்த மாதிரி தெய்வங்களை வணங்குவதால் வரக்கூடிய கெடுபலன்கள் குறையும். சரி, கெடுபலன்கள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஜாக்கிரதையாக இருக்கலாம். கடன் வாங்கும் எண்ணம் ஏற்படும். இல்லைன்னா பழைய கடன்கள் திருப்பி இப்போ உங்களுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க, ப்ரெஷர் கொடுப்பாங்க. வட்டியை கொடுத்துட்ருப்பீங்க, அசலாக கொடுன்னு கேட்பாங்க. அசல் கொடுக்க நம்மளால் முடியாது. அதனால் அவமானங்களோ இல்லை துக்கங்களோ ஏற்படலாம். சரி, கடன்லாம் இல்லை சார் அப்படின்னிங்கன்னா ஏதாவது நோய் நொடிகள் அஃபெக்ட் ஆகும். அதுவும் குறிப்பாக எலும்பு சம்மந்தப்பட்ட, இடுப்பு சம்மந்தப்பட்ட, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அல்லது சில பேருக்கு டென்டிஸ்ட் பல்ல பிடுங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். கண்ணுக்கு கண்ணாடி போடணும்னு டாக்டர் சொல்லிடுவார். இந்த மாதிரியான உபாதைகள் ஏற்படலாம். சார், எனக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, மாஸ்டர் செக்கப்லாம் பண்ணிட்டேன், கடனும் கிடையாது அப்படின்னா தேவையில்லாத வழக்குகள் ஏதாவது ஒன்று ஃபைல் ஆகும். ஸோ இந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்கனவே அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏதாவது லோன் கொடுக்குறாங்க கிரெடிட் கார்டில், இப்போது உங்களுடைய லிமிட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஈஸி இஎம்ஐ அப்படின்னு ஏதாவது போய் வாங்கிடாதீங்க. வாங்கினீங்கனாலாம் அந்த காசை இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வாங்கினோம்னா திரும்ப கட்ட முடியாது. இல்லைன்னா வாங்கின ப்ராடக்ட் சரி இருக்காது, ரிட்டர்ன் பண்ணோம்னா ரீஃபண்ட் வராது. இந்த மாதிரி நிறையா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இஷ்யூ வரும். நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா சகோதரர் வழியில் பிரச்சனை வரும். அண்ணன் தம்பிகளுக்கிடையே வாக்குவாதங்கள் வரலாம், பேச்சு முத்தி போகும், சிலர் பேசாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதே சிறப்பு. கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். கையை கண்ணில் பார்த்தாலும் பார்க்கலன்னு சொல்லணும், காதில் கேட்டாலும் கேட்கலன்னு சொல்லணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த மாதத்துக்கான விஷயம். அதனால் வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள். அதுவே அமைதியை தரும் சுமாரான மாதம் இது.